ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும். இப்போ இன்னைக்கு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அனிமேஷன் எப்படி ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு. ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக போகிறனால நம்ம ஃபர்ஸ்ட் டைமருக்கு ஒரு வீடியோவும் அடுத்து கிராக்கர்ஸ்க்கு ஒரு வீடியோவும் ரெடி பண்ணலாம்னு இருக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு கிராக்கர்ஸ் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ வர வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த டைமர் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் இந்த இடத்துல நான் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை வேணும்னா சொல்லி டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என் பேர் இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் என் பேர் இருக்கிறத எடுத்துட்டு உங்கள் பேர் கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா இப்போ நியூஸில் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கிராக்கர்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கிராக்கர்ஸ் என்னன்னா மொத்தமே மூணு ஷேப் தான் யூஸ் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள், சர்க்கிள், அப்புறம் ஒரு ஸ்டார்ஸ். இப்போ இந்த ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல சர்க்கிள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார்ஸ் அண்ட் பேனர்ஸில் இருக்கும் 32 ஸ்டார்ஸ் அண்ட் பாயிண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணுவோம். ஸோ ஈக்குவலாக தான் இருக்கணும். இந்த இடத்துல 9னா இந்த இடத்துல 9. ஸோ அப்படி தான் உங்களுக்கு அந்த இது கரெக்டாக வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலரில் இருக்குது பாருங்க. இந்த எல்லோ கலர் இருக்கிறத நீங்கள் ஃபுல்லாக இது பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு 3 ஷேப் இருக்குது. இப்போ 3 ஷேப் இருக்கும்போது நம்ம இதுக்கு கலர் கொடுக்கணும். ஸோ கலர் எப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் இதாக கொடுக்கணும், கிராக்கர்ஸ் மாதிரி. அதுக்காக நம்ம எல்லாம் இதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஃபார்மேட் ஷேப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபில், இதில் பார்த்தீங்கன்னா சாலிட் ஃபில்னு இருக்கும். இப்போ நான் கிரேடியன்ட் ஃபில்னு கொடுத்தேன்னா இதுக்கு நம்ம கலர் இப்போ கொடுக்கணும். ஸோ நான் எல்லோ, அடுத்து இதுக்கு கொஞ்சம் பிளாக்கு, ஒரு இதுக்கு ஒன்று கொடுத்துக்கணும். அப்போ தான் அந்த இடத்துல கொஞ்சம் கிரேடியண்ட்டாக இருக்கும். கலர் போகிறதுக்கு கொஞ்சம் ஈக்குவலாக இருக்க மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ கொடுத்து நீங்கள் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் போது இந்த இடத்துல இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லீனியர்னு இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ கலர்லாம் இது பண்ணிட்டு எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் இதுக்கு இது கொடுக்கணும், ஷேப் அவுட்லைன். அதேமாரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெயிட்டாக இது பண்ணிக்கோங்க. கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ கொடுத்துட்டு இந்த இடத்துல டேஷ் கொடுக்கணும். டேஷ் லைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாட்டில் இருக்கிற மாதிரி கொடுக்கணுமா, கொஞ்சம் ஓரளவு ஏதோ போகிற மாதிரி தீப்பறி போகிற மாதிரி இருந்தால் கூட போதும். ஓகே, இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. அதேமாரி இதை கிளிக் பண்ணிவிட்டு கிரேடியன்ட் ஃபில் கொடுத்துட்டீங்க. அதுவே இதை மாதிரி இந்த இடத்துல லீனியர் இருக்கும். அதை நீங்கள் ரேடியல் மாற்றிட்டு இந்த இடத்துல மெயினாக டைரக்ஷன் இருக்கும். இது நம்ம என்ன சர்க்கிள் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணிவிட்டு இதோடைய இது மாற்றிக்கணும் நம்ம அவுட்லைன். ஸோ எல்லோ கொடுத்தனால எல்லோ கொடுத்தாச்சு. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் இப்போ இதுக்கு நம்ம எல்லோ கொடுத்துட்டு கொஞ்சம் வெயிட்டாக அதிகமாகிட்டு நம்ம டேஷ் அதே மாதிரி இந்த லைன் டாட்டர் லைன் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். அதுவும் இந்த கிராக்கர்ஸ் கொஞ்சம் போகிற வெடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கிரேடியன்ட் பண்ணிங்கன்னா ஓகே. இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மூணே தான். இந்த 3 வச்சே நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதுக்கு அனிமேஷன் கொடுக்கணும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணி இதை கிளிக் பண்ணிவிட்டு அனிமேஷன் அப்ளைன் போனீங்கன்னா நீங்கள் இது தேவையில்லை. இந்த இடத்துல இந்த ஃபஸ்ட்டு அனிமேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ளையின் கீழேருந்து வர மாதிரி ரெடி பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட் அனிமேஷன் கொடுத்துக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மோர் எக்ஸிட் எஃபெக்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிசால்வ் அவுட்டுன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கனாலே அது கொஞ்சம் இதாக வர மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு 2 போதும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 கொடுக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஜூமு, அடுத்து அதே மாதிரி ஆட் அனிமேஷன், இதில் க்ரோ அண்ட் ஸ்ரிங்க்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆட் அனிமேஷன், கொஞ்சம் வீடியோ ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. அதேமாரி டிசால்வ் அவுட் ஓகே கொடுத்துருங்க. இப்போ அந்த மாதிரி தான். இப்போ இதில் என்ன 3 செலக்ட் பண்ணமோ அதே 3 தான் இந்த இடத்துல செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஜூம் ஆகுது. அடுத்து ஆட் அனிமேஷன், அடுத்து க்ரோ அண்டு ஸ்ரிங்க்னு இருக்கும். இப்போ நம்ம என்ன அனிமேஷன் இது பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல மோர் இது கொடுத்துட்டு போனோம்னா வச்சுக்கோங்க, டிசால்வ் அவுட் ஓகே. இப்போ என்னன்னா இந்த 3மே இப்போ 3 அனிமேஷன் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அந்த கரெக்டாக இப்போ எப்படின்னா கீழேருந்து வருது, அப்போ வெடிச்சுட்டு இதை இந்த இடத்துல டைமிங் மிஸ் ஆகுது. இப்போ டைமிங் செட் பண்ணிக்கணும். அதுக்கு என்னன்னா அனிமேஷன் பிளேனில் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது இந்த கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆயிரும். இதை பார்த்தீங்கன்னா டியூரேஷன் நம்ம எவ்வளோ டியூரேஷன் நமக்கு நான் 1 கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோதான். இப்போ 1 கொடுத்துட்டீங்கன்னா எல்லாமே எல்லா இதோட எதுவும் பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கும்.
ஸோ இப்போ வந்து என்னன்னா நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு எதுக்கு அடுத்து எது வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணோம்ல, அதனால இங்கே இப்போ வந்து கண்ட்ரோலே கொடுத்துட்டு இது எல்லாமே வித் ப்ரீவியஸ்னு கொடுத்துக்கோங்க. இப்போ வித் ப்ரீவியஸ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம இதுக்கு வந்து அலைன் பண்ணிக்கணும். என்னென்ன வேணும்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஓவல் டூன்றது பாருங்க, இந்த ஓவல் டூன்றதை எடுத்து நீங்கள் வந்து செகண்டில் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஓவல் டூ இருக்குது. அடுத்து வந்து இந்த இடத்துல ஓவல் டூன்றது பாருங்கள், இந்த ஓவல் டூன்றதை வந்து கீழே போட்டுருணும், கரெக்டாக கீழே மேலே போட்டுருணும். ஸோ இந்த இதில் கீழே போட்டதுக்கப்புறம் என்னன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்க்குறதுக்கு வந்து என்னமோ டக்குன்னு வந்து என்னமோ போகிற மாதிரி இருக்குல்ல. இப்போ வந்து என்னன்னா இதுக்கு வந்து அந்த டைமிங் கரெக்டாக செட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த ஓவல் இருக்கு பாருங்க, செலக்ட் பண்ணிவிட்டு வித் ப்ரீவியஸ்ன்றது வந்து ஆஃப்டர் ப்ரீவியஸ் போட்டுக்கணும். ஸோ இது வந்து ஆஃப்டர் ப்ரீவியஸ் ஆயிடுச்சு. அதேமாரி இதுவும் வந்து ஆஃப்டர் ப்ரீவியஸில் இருக்கும். அடுத்து ஓவலில் பார்த்தீங்கன்னா அந்த ஓவல் டூ இந்த இடத்துல ஆஃப்டர் ப்ரீவியஸ் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டுமே இப்போ வந்து ஆஃப்டர் ப்ரீவியஸ் ஆயிடுச்சு. அதேமாரி இங்கே இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆஃப்டர் ப்ரீவியஸ். ஸோ இந்த லாஸ்ட் ஒன் மட்டும் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஆஃப்டர் ப்ரீவியஸ் போயிருங்க. இப்போ வந்து இது வந்து ப்ரிவியூ பண்ணி பாருங்க, போகுது பட்டு எடுத்துட்டு இதாகிடுது. ஸோ இது வந்து நம்ம என்னன்னா கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி மாற்றிக்கணும். அதனால என்ன எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாயிண்ட் ஓகே 7.5 போதும் நம்மளுக்கு விடுது. ஓகே இப்போ வந்து என்னன்னா இது வந்து கரெக்டாக நீங்கள் வந்து மெர்ஜ் பண்ணி பாருங்க அந்தந்த சேரு. ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதுவும் ரெண்டு இதுவுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படி வெடிதுன்னு பார்ப்போம். ஸோ கீழேருந்து ரொம்ப ஒரு ஃபயராக வருது, அப்புறம் பால் மாதிரி வந்து இதை வெடியுது. ஓகே இப்போ வந்து என்னன்னா இதுக்கு வந்து நம்ம வந்து சவுண்டு நம்ம இப்போ சவுண்ட் பார்த்தோம் பார்த்தோம் சவுண்ட் எஃபெக்ட் எப்படி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இது வந்து பார்த்தீங்கன்னா மூணுமே, ஏன்னா இதில் வந்து 3 எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மூணுமே செலக்ட் ஆகிடும். இப்போ நாங்கள் அதேமாதிரி நீங்கள் இந்த ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து எஃபெக்ட் ஆப்ஷன் சொல்லியிருக்கோம். இதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நோ சவுண்டுன்னு இருக்குது. இந்த இடத்துல சவுண்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பாம்பு அடிக்கிற மாதிரி சவுண்ட் இருக்கும். பட் அது வந்து சப்போர்ட் அது வந்து அவ்வளோவா கேட்கல. ஸோ கீழே ஸ்கால் பண்ணி வந்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சவுண்டு கேட்கும். ஓகே இது வந்து ப்ரிவியூ பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே இந்த மாதிரி வீடியோஸா இப்போ வந்து என்னன்னா இந்த இப்போ மூணுமே செலக்ட் பண்ணிக்கோம். இப்போ இது மூணுமே நம்ம வந்து ஒரு லைனாக செட் பண்ணிக்கணும். ஸோ எந்த இடத்துல வேணுமோ அவங்க டெம்ப்ளேட்டில் வந்து எந்த இடத்துல வேணுமோ அது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அதேமாதிரி கண்ட்ரோல் டி கொடுத்து இந்த இடத்துல இங்கே ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து என்னன்னா இப்போ நான் மறுபடியும் இப்போ சென்டரில் வேணும்ல, அதனால வந்து சென்டரில் வர்றதுக்காக நான் மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கனாலே அப்படியே டூப்ளிகேட்டாக மாறிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதை கிளிக் பண்ணும்போது பாருங்க, கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து இது பண்ணுது, நம்ம வந்து எதுவுமே கிளிக் பண்ணவும் தேவையில்லை. ஸோ உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து கிராக்கர்ஸ் வெடிக்கிற மாதிரியே சவுண்டுக்கு ஃபீலிங்ஸ் ஆகும். ஸோ இது வந்து நம்ம பவர் பாயிண்டில் பண்ணுறதால வந்து உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸும் அந்த அனிமேஷன்லாம் கரெக்டாக வர மாதிரி தெரியாது. பட் இருந்தாலும் நம்மளால் பவர் பாயிண்டில் முடியும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து ஹாப்பி நியூ இயர்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த இதில் ஃபாண்ட் மாற்றிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து இந்த ஃபாண்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அந்த ஃபாண்ட் வச்சுருக்கேன். ஸோ கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கலர் கொடுக்கலாம், ஒயிட் கலர் கொடுத்துக்கலாம். எனக்கு இந்த இடத்துல ஜஸ்டிஃபை கொடுத்துருங்க. ஸோ கரெக்டாக அதை மெர்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து அனிமேஷன் கொடுக்கும். இந்த அனிமேஷன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணி அனிமேஷன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அதேமாதிரி வந்து ஜூம் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஆட் அனிமேஷன் கொடுத்துருங்க. ஆட் அனிமேஷன் கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் க்ரோ அண்ட் சிங், ஸோ வந்து பெருசாக போயிட்டே இருக்கும், அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து அதேமாதிரி ஆட் அனிமேஷன் போயிட்டு இந்த இடத்துல அதேமாதிரி நம்ம வந்து இடத்துல மோர் எக்ஸிட் எஃபெக்ட் போகல, அந்த மாதிரி போயிட்டு டிசால்வ் அவுட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து என்னென்னா நம்ம வந்து இது கரெக்டாக வருதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம்.
சைட்டில் வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைல்னு சொல்லியிருக்கோம். இந்த ஃபைல்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எக்ஸ்போர்ட்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் வீடியோன்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து மெயினாக ஒன்று என்னென்னா, இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அனிமேஷன் பிளேனில் போகணும். அனிமேஷன் பிளேனில் வந்துட்டு நீங்கள் வந்து அது ப்ளே கூட பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ளே பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு அந்த அனிமேஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்கள் வந்து 10 இருக்குது. அப்போ 10ன்னா அது கீழே. ஸோ இது கம்மியாக கொடுக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடாது. இப்போ வந்து நான் 12ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். 10, 11, 12. ஸோ 2 செகண்ட் வந்து டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தெரியாதீங்க. அப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைல், எக்ஸ்போர்ட், கிரியேட்டிவ் வீடியோ. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 5 இருக்கா, 12 கொடுத்துட்டு நீங்கள் கிரியேட்டிவ் வீடியோன்னு கொடுத்துட்டீங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆயிடும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோ வந்து நிறைய வேணும்னா நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட கேட்டகரியான வீடியோஸ் போட போகிறோம். ஆல்ரெடி போட்டுட்ருக்கோம். ஸோ அதை கார்டில் தரேன், நீங்கள் அதுவும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.